நம்முடைய சிலுவைநாதர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன 5வது வசனம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஆங்கிலத்தில் இப்படி வாசிக்கிறோம். லெட்டர் நோயிங் தட் all was now completed and so that the scripture would be fulfilled, Jesus said, I am thirsty. I thirst. ரொம்ப ஒரு சின்ன வேர்டு சார் நடத்தியிருக்காங்க, மறக்குது. சின்ன வார்த்தை, ஆனால் பெரிய அர்த்தம் உள்ள ஒரு வார்த்தை. ஐ தேர்ஸ்ட் அப்படிங்கிறோம். இப்போ திடீர்னு நம்ம அப்படி ஒரு பெருமூச்சு விடுறோம். பெருமூச்சு தான், அதுக்கு பின்னால் எவ்வளோ பெரிய கதைகள் இருக்கும் இல்லையா? ஒரு பெரிய ஒரு சோகமோ ஒரு இது இருந்தால் தான் அந்த பெருமூச்சு வரும். அதே போல் இந்த தாகம்னு சொல்கிறாரு, ஐ தேர்ஸ்ட். ஆனால் மிகப்பெரிய ஒரு பெரிய காரியம் உள்ள ஒரு வசனங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் நம்ம போக பார்த்துடலாம். ஒரு 2 சொட்டு கண்ணீர் விடுறோம், அந்த கண்ணீருக்கு பின்னால் அத்தனை பெரிய ஒரு கதைகள் இருக்கும். அதே போல் தான் அந்த தாகம் என்கிறது ஒரு பெரிய பின்னணி உள்ள ஒரு காரியம். நம்ம பார்த்தது போல் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது 100% மனிதனாக இருந்தார், 100% தேவனாக இருந்தார். அவருக்கு சரீர தாகமும் இருந்தது, ஆவிக்குரிய தாகமும் இருந்தது. இந்த வசனம் சொல்கிற காரியம் அவருடைய சரீர தாகத்தையும் பற்றி பேசுது, அவருடைய ஆத்தும தாகத்தையும் பற்றி பேசுது. ஸோ ரெண்டையும் நம்ம ஈக்குவலாக பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சமாரியா எஸ்தருடைய சம்பவத்தை தான் நம்ம இதில் மெயினாக எல்லாரும் வளர்க்குறது ஒரு காரியம். அந்த பெண்கிட்ட இயேசு கேட்குறாரு, வாசிங்க. நான் யோவான் 4:8. சமாரிய பெண்கிட்ட தாகத்துக்கு தான்னு கேட்குறாரு இயேசு கிறிஸ்து. அப்புறம் நடந்த கதைகள் நமக்கு தெரியும். நம்ம யோவான் சுவிசேஷத்தில் வேதாகம தேர்வு எழுதியிருக்கிறோம், எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமாக இருப்பீங்க. முதல்ல யூதன் அந்நியர்னு சொல்கிறாரு, அப்புறம் ஆண்டவர், மேசியா, கிறிஸ்து எல்லாம் சொல்லி அவருடைய கிறிஸ்தவ தன்மையை புரிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டவளா ஊருக்குள்ளே ஓடி போய் சொல்கிறா, கிறிஸ்து தானோ பாருங்கள்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய வாழ்வு. 5 புருஷன், இப்பொழுது இருக்கிறவனுக்கு புருஷனே இல்லை, அப்போ 6 புருஷன் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்த அந்த சமாரிய பெண்ணுடைய ஆத்தும தாகத்தை தீர்க்கிறார், ரட்சிப்பை அவர் வெளிக்கொண்டுறாரு. தாகத்துக்கு தான்னு கேட்குறாரு. கடைசி வரைக்கும் அந்த பெண்கிட்ட தண்ணி வாங்கி குடித்தாரா? குடிக்கலை. எதுக்காக வந்தார்? ஒரு பெண்ணை ஒரே ஒரு ஆத்மாவை தேடி அவ்வளோ தாகத்தோடு தாகத்துக்கு தான்னு கேட்டு அந்த பெண்ணுடைய ஆத்மா தாகத்தை தீர்த்தவராக கடந்து செல்கிறார் நம்முடைய இயேசு கிறிஸ்து. நிறைய ஆத்மாக்கள் இருக்கு, நம்ம பார்க்க போகிறோம். இயேசு அவர்களை நோக்கி ஒரு வசனத்தை நானே வாசித்துறேன். என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அவருடைய போஜனங்கிறது, போஜனம்னா உணவு, தண்ணீர் எல்லாமே அவருடைய சித்தத்தின்படி செய்கிறது தான் அவருடைய போஜனமாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். ஸோ அவருடைய ஏக்கம், எண்ணம் எல்லாமே பிதா எதுக்காக அனுப்புனார்? இந்த உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அனுப்புனார். அந்த ஒரு ஆத்துமாவுக்காக அவர் அப்படியே ஒரு சம்பாஷணை நடத்தி தாகத்துக்கு தான்னு கேட்டு அந்த ஆத்துமாவை ரட்சிப்புகளை வழி நடத்துகிறார். ஏசாயா 12:3 வாசிக்கிறோம், நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். ரட்சிப்பு என்கிற ஊற்று. ஸோ ஜீவ தண்ணீர் மெயின் அந்த தாகத்துக்கு பின்னால் உள்ள அந்த ஊற்று ரட்சிப்பு என்கிற ஊற்று என்று அறிய நாம் அழைக்கப்படுகிறோம். ஏசாயா 55:1 ஓஹோ தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அன்றைக்கு வாருங்கள். ஜீவ தண்ணீரட்டைக்கு நம்ம ரட்சிப்புங்கிற அந்த தாகத்தை தீர்க்கிறதற்காக நம்ம அழைக்கப்படுகிறோம். தாகத்தை தீர்க்கிறாரு. நம்ம எப்படிப்பட்ட காரியங்களில் எப்படி தாகமாக இருக்கணும்? தாகம் என்பது வாஞ்சை, வைராக்கியம் அல்லது ஒரு கண்டிப்பு அல்லது ஒரு தீவிரம். அப்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் ஒவ்வொரு பகுதியிலையும் நம்ம எப்படி இருக்கணுங்கிறது ஒவ்வொன்றா வேகமாக பார்த்துடலாம். வேத வாசிப்பு முதலாவது. வேதம் வாசிக்கிறோம், அதில் எப்படி வாஞ்சையாக தாகமாக இருக்கணுங்கிறதுக்கு ஒரு சின்ன நடந்த சம்பவம் என்னை பாதித்தது, அது உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்படுகிறேன். ஒரு இராணுவ தலைவன் இருக்கிறாரு, ஒரு பெரிய நல்ல போர் வீரன். ஒரு இராணுவத்தில் முன்னின்று போர் செய்யும் பொழுது அந்த வெடிகுண்டுகள்லாம் தூக்கி வீசும்போது அவருடைய கண் பாதிக்கப்பட்டது. கண் தெரியாதவராக போயிடுறார். நல்ல வேதம் வாசிக்கிற ஒரு கிறிஸ்தவர். வேதம் வாசிக்க முடியலன்னு கதறார், ஐயோ என் கண்ணு போச்சே, வேதம் வாசிக்க முடியவில்லை என்று. மறுபடியும் உடனடியாக அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்லப்படுகிறது. இந்த கண்ணு தெரியாதவங்க வாசிக்கிற அந்த ஒரு வேதகம் இருக்கும், பிரெய்லி அப்படின்பா, அதை கொண்டு அதுக்குலாம் டியூட்டர், அதுக்கான சொல்லிக் கொடுக்குறவங்க கூப்பிட்டு படிக்க சொல்லிக் கொடுக்குறாங்க. அவர் படிக்க ஆரம்பிக்க போகிறார். மறுபடியும் ஒரு சோதனை. கை விரல் நுனிகளிலே எந்த விதமான உணர்ச்சியும் இல்லை.
போர் செய்து விரல் நூலியில் மறிச்சு ரொம்ப கதறாரு. எடா கண்ணு போச்சு, விரல் நூலியில் அந்த அதையும் வாசிக்க முடியலேன்னு கதறாரு. உடனே கடைசியாக சரி இந்த வேதாத்தை ஒரு முத்தம் கொடுத்து அப்படி கீழே வைக்க போகும்போது பார்த்தா அவருடைய நாக்கு அந்த வேதாமத்தில் பட்டுருச்சான். அந்த எழுத்தில் பட்டவுடனே நாக்கில் உணர்வு இருந்திருக்கு. உடனே சொன்னாராம், அப்போ நான் நாக்குனாலே அதை தொட்டு வாசிக்கலாமா அப்படின்னு சொல்லி வாசித்தாராம். 4 முறை வேதாகமத்தை தன் நாக்கின் நுனியினாலே தடவி வாசித்து முடித்தார் அந்த போர்ப்படை தளபதி. இந்த காரியம் என்னை ரொம்ப அதிகமாக பாதித்தது. நம்ம வேதம் வாசிக்கிறதுல நம்ம வாஞ்சை, நம்முடைய தாகம் எப்படி இருக்கிறது? ஒருவேளை ஒரு அதிகாரம் வாசிக்கிறோம், இன்னும் நம்ம அந்த தீவிரம் காட்டணும், வாஞ்சை தாகங்கிறது தான் இது அடுத்த காரியம். ஜெப வாழ்வு, நம்முடைய ஜெப வாழ்வு எப்படி இருக்கிறது? எரேமியாவில் நம்ம பார்க்குறோம், என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருற்றுமாயினால் நலமாக இருக்கும். தேசத்தில் நடக்கிற காரியங்கள், நம்ம சுற்றி நடக்கிற காரியங்களை பார்த்து நம்ம கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருக்கணும்னு எரேமியா சொல்கிறாரு. மற்ற காரியங்களுக்காக இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விட்டு அழு அப்படின்னு ஒரு இடத்துல வரும், எரேமியா தான் நினைக்கிறேன். அப்படியாக ஜெபம் அப்படி ஒரு கரிசனமுள்ள வாஞ்சையுள்ள ஜெபமாக இருக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். நம்முடைய பரிசுத்த வாழ்வு எப்படி இருக்கணும்? வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அதுக்கு எல்லையே கிடையாது, லோ லிமிட். நம்ம திருப்தி அடைஞ்சிடறோம், நம்ம ஒரு பெரிய ஒரு பரிசுத்த வாழ்வுன்னு நினைக்கிறோம். நல்லது தான். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இயேசுவிட அன்பு கூறும்போது யோவான் 21:15 வாசிக்கிறோம், இவர்களில் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்று பேதுரு பார்த்து கேட்குறாரு. மற்றவங்களை விட ஒரு ஸ்டெப் நம்ம அதிகமாக அன்பு கூறுந்தே ஆகணும். எல்லாரும் மதியில் நம்ம ஒரு ஸ்டெப்பு, நம்ம மனசாட்சிக்கு நம்முடைய கர்த்தருடைய உள்ள உறவுக்கு ஏற்றபடி நம்ம மற்றவர்களை அதிகமாக அன்பு சொல்லணும். 2 பேருடைய சாட்சியான வாழ்வு வேகமாக சொல்லிட்டு போயிடுறேன். நாத்தான்வேல் என்கிறவரை பற்றி ஒரு சாட்சி, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல், இந்த அருமையான ஒரு சாட்சி பெற்ற வாழ்வு. அப்படியே ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கணும். கொர்நேலியை பற்றி சொல்லப்பட்டிருக்குது, நற்சாட்சி பெற்றவன், உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்த நாத்தான்வேல் கொர்நேலியோ. பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதுல எப்படி இருக்கணுமா? எபிரேயர் 12:4 யாராவது வாசிங்க. எபிரேயர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பாவத்துக்கு விரோதமாக ரத்தம் சிந்தப்படுற அளவுக்கு நம்ம அப்படி இருக்கணும், ஃபயராக இருக்கணும், சும்மா அப்படி இருக்கக்கூடாது. சிம்சோன் ரொம்ப மோசமான ஒரு சாட்சி இல்லையா? கண்கள் பிடுங்கப்பட்டு நசரேயனாக அழைக்கப்பட்ட சிம்சோன் அந்த அழைப்பை விட்டு விலகி கண்களின் நிச்சயினால் அடிக்கடி எனக்கு சிம்சோன் ஒரு எச்சரிப்பை கொடுத்து கொண்டே இருக்கும். மாவரைச்சு மற்றவங்களுக்கெல்லாம் வேடிக்கையாக போயிட்டார் சிம்சோன். எல்லோரும் சுற்றி வேடிக்கை பார்க்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய சிம்சோன் வேடிக்கையான, அது நமக்கு ஒரு எச்சரிப்பு என்று நம்ம பார்க்குறோம். அதில் என்ன ஒரு முக்கியம்னா, கர்த்தர் தன்னை விட்டு விலகுனதை அறியாமல் அவன் என்ன சொல்லுவானா, நான் எப்பவும் போல் எந்திரிச்சிருக்கான். ரொம்ப ஒரு நிர்விசாரமான ஒரு காரியம். நம்ம கர்த்தர் நம்மோடு இருக்கிறாங்களான்னு அடிக்கடி ஆராய்ச்சி கொண்டு பார்த்துக்கிறோம். நம்மளே செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டு கர்த்தர் நம்மோட தான் இருக்கிறாரு. இல்லை, எப்பொழுதும் போல் எந்திரிச்சிருக்கான், ஆனால் எந்திரிக்க முடியல சிம்சோன். அதே போல் இல்லாமல் யோசேப்பை போல் நம்ம பாவ சூழ்நிலையில் வரும்போது அதை உதறி தள்ளிவிட்டு ஓடி விட்டு அந்த வாஞ்சை தாகம் நம்முடைய இருக்க வேண்டும். இந்த சாதாரண இலவசமான ரட்சிப்பு தான், ஆனால் மலிவானது அல்ல. நீங்கள் அதை புரிஞ்சுக்கொள்ளணும். ஏதோ ஆலயம் நடக்குது நம்ம போகிறோம் அப்படிலாம் இல்லை, சாதாரண காரியம் இல்லை. ரட்சிப்படுத்த போதனைகள், ஆலய ஆராதனைகள் எல்லாம் ஏதோ ஒரு சாதாரணமாக நினைக்கக்கூடாது. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள யோசிப்பை போல் வரணும்னா நம்ம வேத வசனங்களால் நம்ம நிரப்ப வேண்டும். நம்ம ஒரு காஷியஸாக இருக்குன்னு அழைக்கப்படுகிறோம். எபேசியரில் ஒரு அநேக நல்ல வார்த்தைகள் இருக்குது, வேகமாக அதை பார்க்குறோம். எபேசியர்லேயும் நம்ம என்ன எழுதியிருக்கிறோம்? வேதாகம தேர்வு எழுதியிருக்கிறோம். ஸோ நம்ம திருச்சபையார் எல்லா வகையிலையும் வேதாகம தேர்வு எழுதி எபேசியர்லையும் எழுதியிருக்கிறோம். அதில் ஒரு சில முக்கியமான வார்த்தைகள்லாம், அதை நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்கான வார்த்தைகள். அதில் ஒரு வார்த்தை வருது, பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு காணப்பட வேண்டும், உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும், அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக இருக்கணும், பக்தி விருத்தி உள்ளவங்களாக இருக்கணும், பூரண புருஷராக வரைக்கும் கடந்து செல்லணும், தேவனுடைய சாயலை பெற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃபு. அதில் கடைசியாக ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான, எனக்கு பிடிச்ச வார்த்தை, பரிசுத்தத்தில் பரிபூரணப்படணுமா. பரிசுத்தம்னாலே ஒரு காட்லி லைஃப் தான், அதில் பரிபூரணப்படணுமா. எப்படிப்பட்ட வாஞ்சை இருக்கணும் இல்லை? இங்கிலீஷில் பெர்ஃபெக்டிங் த ஹோலினஸில் பெர்ஃபெக்டிங் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு நம்முடைய வாஞ்சை காணப்பட வேண்டும். இந்த லெந்து காலங்களில் எவ்வளோ கூட்டங்களில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய பரிசுத்த வாழ்வு, அந்த வாஞ்சை அதில் தீவிரமாக இருக்கணும். பரிசுத்தம்னாலே ஒரு உன்னத நிலைமை தான் அந்த காரியத்தை பார்க்குறோம்.
அடுத்தபடியாக 2 காரியங்கள் தான் சொன்ன போல். முதலாவது நம்முடைய பரிசுத்தமான வாழ்வு பார்த்தோம் இல்லையா, பரிசுத்தத்தில் பரிபூர்ணம் அடைகிற நம்முடைய வாழ்வு எப்படி இருக்குன்னு வாஞ்சியாருக்கு அழைக்கப்படும். அடுத்தபடியாக அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள், இயேசுவை அறியாத ஜனங்கள். இந்த ரோடெல்லாம் பார்க்குறோம், எத்தனையோ கூட்டமாக அங்கங்கே நடந்து போகிறாங்க. அதெல்லாம் பார்த்தா கண்ணீர் வரணும். அதுதான் அடுத்த வாஞ்சை. முதல் வாஞ்சை நம்மளுடைய பரிசுத்தம், நம்ம பரலோகத்துக்கு போகணும். 2வது நம்மை சுற்றி நம்மளை தவிர மற்றவங்க, ஒருவேளை கிறிஸ்தவங்களில் இன்னும் சாட்சியற்ற வாழ்வார் இல்லாதவங்களை பார்த்தாலும் நமக்கு கண்ணீர் வரணும். இயேசு அறியாதவங்க கூட்டமாக போனாங்கன்னா அதை பார்த்தா உண்மையான ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டவனாக இருப்பான்னா அவன் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்தே ஆக வேண்டும். வரலன்னா அது சரியான ரட்சிப்பு இல்லை என்று கூட நம்ம எடுத்துக்கலாம். சரி, இந்த வார்த்தையினுடைய உன்னதத்தன்மையை ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். முதல் வார்த்தை நமக்கு தெரியும், மன்னிப்பு. ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ குணம், ரைட்டு. 2வது வார்த்தை ரட்சிப்பு, கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை ரட்சிப்பு. இந்த வார்த்தை தாகமாக இருக்கிறேன், கிறிஸ்தவத்தின் உன்னதத்தன்மை. அதாவது அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மா, யாரோ நமக்கு அறியாத, நம்ம இயேசு அறியாத இடத்துக்கு போகிறான்னா அவங்கள பார்த்தோன்னா நம்ம கண்ணீர் வருது இல்லையா, அது ஒரு பெரிய ஒரு கிறிஸ்தவ பண்பு இல்லையா. தாகமாக இருக்கிறேன்ங்கிற இந்த வார்த்தை நமக்காக மாத்திரமல்ல, மற்றவங்களுக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக பரிதபிக்கிற, கதறுகிற, துடிக்கிற, நம்மளை உழுக்கணும். அதுதான் அந்த தாகமாக இருக்கிற வார்த்தையினுடைய பின்னணியில் உள்ள ஒரு பரிபூர்ண காரியம் என்பதை நம்ம அறிய அழைக்கப்படுகிறோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கலாம், ஒரு சில புள்ளி விவரங்களை வேகமாக சொல்லிக்கிட்டு நம்ம போக போகிறோம். உலகத்திலேயே அதிகமான நபர்கள் கூடுகிற மத சம்பந்தப்பட்ட நிகழ்வு, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் எதுன்னு தெரியுமா? எஸ், மேபி அது கரெக்டாக இருக்கலாம். இந்தியாவில் இதை சொல்கிறாங்க கும்பமேளா. இப்போ நடந்துச்சு போன மாதம். அதோடைய புள்ளி விவரம் 45 நாட்கள் நடந்தது. அந்த அரசுக்கு, திரு யோகி ஆதித்யநாத் ஐயா அரசுக்கு 3 லட்சம் கோடி வருமானம். அந்த ட்ராவல் மற்ற டூரிஸ்ட் எல்லாம் 3 லட்சம் கோடி. எத்தனை பேர் தெரியுமா? 65 கோடி ஜனங்கள். 65 கோடி ஜனங்கள் அல்ல, 65 கோடி ஆத்துமாக்கள். 45 நாள் அந்த புனித நீர் என்று சொல்லி அந்த அழுக்கான சுகாதாரமற்ற அந்த தண்ணீரை மூழ்கி புண்ணியம் கிடைக்கும் என்று நம்பி இருக்கிற 65 கோடி ஆத்துமாக்களுக்கு ரட்சிக்கப்பட நம்ம தாகமாக இருக்க வேண்டும். 65 கோடி. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சில என்னுடைய இந்து நண்பர்கள் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தாங்க, அது பெருமையாக. அதை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஜெபத்துக்காக. இந்த இந்து சகோதரர்கள் ஸ்டேட்டஸில் 65 கோடி பேர் வந்தாங்கன்னு வச்சுருந்தாங்க. டவுன்லோட் பண்ணி நான் ஜெபத்துக்காக நம்ம வச்சுருக்கிறோம். 65 கோடி ஆத்துமாக்கள் ஒரே 45 நாளில் புண்ணியத்தை தேடி சொர்க்கத்துக்கு போகலாங்கிற நம்பிக்கையோடு அறியாமையின் இருட்டில் நிற்கிறாங்க. நம்ம அவங்கள பற்றி பரிதபிக்கிறோமா? தாகமாக இருக்கிறேன் என்று அந்த இயேசு கிறிஸ்து பூமிக்கு வானத்துக்கு நடுவான சிலுவையில் தொங்கிக் கொண்டு கதறிக்கொண்டிருக்கிறார். நமக்கு முன்பாக இருக்கிற 65 கோடி ஆத்துமாக்கள். இன்னொரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அது கொஞ்சம் அந்த காலம். தேவன் பயன்படுத்துகிற எலியாக்கள் எங்கே இருக்கிறாங்களா? திறப்பில் நிற்க போகிற மோசேக்கள் எங்கே? திறப்பில் நிற்க போகிற 10 நீதிமான் இருந்தாலும் ரட்சிப்பீங்களா எங்கள் தேசத்தை கதறுகிற ஆபிரகாம்கள் எங்கே? இயேசுவின் மார்பில் சாய்ந்திருக்கிற யோவான்கள் எங்கே? அருமையான ஒரு கேரக்டரில் இயேசுவின் மார்பில் சாய்ஞ்சிருந்தாராம். எவ்வளோ ஒரு அந்த 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 தன்மைக்கு நம்ம கிறிஸ்தவம் நம்ம போனால் அது ரொம்ப நல்லாயிருக்கும்னு என்னுடைய ஆசை. கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற மரியாள்கள் எங்கே? மார்த்தாள்களாக இருக்கிறோமா? மார்த்தாள் வேலையும் பார்க்கத்தான் வேணும். ஆனால் மரியாள் ரொம்ப இயேசு மெச்சுறார் இல்லையா? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டாள். தானியேல் ஜெபக்குழுக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. முதல் சனிக்கிழமைகளிலே உபவாச கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சிந்தை நம்ம எங்கே வர்றோம், என்ன ஏது, இந்த பகுதிக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக, இந்த பகுதியின் ரட்சிப்புக்காக தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லிட்டோம் ஒரு வார்த்தையினால். இதுக்கு பின்னால் இதெல்லாம் எனக்கு சிந்தைக்கு வந்ததுனால எழுதியிருக்கிறேன். நீங்கள் எல்லாம் ஒழுங்காக இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்க. என்னுடைய பாரத்தை கொடுக்குறேன். சரீர தாகத்துக்கு தேவை தண்ணீர், ஆத்தும தாகத்துக்கு தேவை கண்ணீர். எழுதி கொள்ளுங்க. சரீர தாகத்துக்கு தேவை தண்ணீர், ஆத்தும தாகத்துக்கு தேவை கண்ணீர். கண்ணிலிருந்து கண்ணீர் வராமல் ஆத்துமாக்களை நம்ம இந்த சபைக்குள்ளே கொண்டு வர முடியாது. மிகவும் அதிகமாக நம்ம இதுவரை ஆசிக்கப்படுகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் எப்படி காணப்படணும்? அது ஒரு நல்ல ஒரு சம்பாஷணை. லூக்கா 24ஆம் அதிகாரத்தில்
எம்மாவு சீஷர்கள் எங்கே போகிறாங்க? எம்மாவுங்கிற ஊருக்கு போகிறாங்க. இயேசு சாமியும் அவங்க கூட சேர்ந்து போகிறாரு. அவங்க கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதுன்னு இப்போ பார்க்குறோம். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க யாராவது. யார்கிட்ட கேட்டது? ஏசப்பாட்டே கேட்குறாரு. அவர் தான் சிலுவையில் அறையப்பட்டு இது பண்ணியிருக்கிறாரு. அவர்கிட்டே கேட்குறாங்க. யார்? சீஷர்கள். நீர் அந்நியராக இருக்கிறாரா? இந்த நடந்தெல்லாம் நமக்கு தெரியாதான்று. அந்த அளவுக்கு அவங்க கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. நமக்கு எப்படிப்பட்ட கண்கள் வேண்டும்? அப்புறம் அவங்க கண்கள் திறக்கப்பட்டு அவரை உள்ளே வாங்கன்னு கூப்பிட்றாங்க. இதெல்லாம் ஒரு காரியம் இருக்குது, நமக்கு தெரியும். எப்பேற்பட்ட ஒர்ஷிப்னா என்ன அப்படின்னு வேகமாக நான் லேச சொல்ல ஆசைப்படுகிறேன். எப்பேற்பட்ட சூழ்நிலை எப்படியா இருக்கட்டும், அவங்க எப்படி இவங்க எப்படி, எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நம்ம இயேசுவை காண்கிறோமான்னா அதுதான் ஆராதனை, அதுதான் ஒர்ஷிப்னு சொல்கிறாங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் அப்படி பண்ணிடுவேன், அப்படி இருந்தால் அப்படி பண்ணிடலாம். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்முடைய எண்ணம், நம்முடைய நோக்கம் இயேசுவை காண்றது, நமக்கு ரட்சிப்பு கிடைத்த காரியங்களை வளர்றது, இன்னும் அழிந்து கொண்டிருக்க ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறது, இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம இருக்க அழைக்கப்படுகிறோம். ரட்சிப்புனா என்ன அப்படின்னு நம்ம பல எக்ஸ்பிளேஷன்ஸ் இருக்குது. ஒரு தேவ மனிதரை பார்த்து இப்படி கேட்டாங்க, ரட்சிப்புனா என்னையா சொல்லுங்கள், ஷார்ட்டாக சொல்லுங்கன்ட்டு. அவர் சொன்னது, ஒன்ஸ் ஐ வாஸ் பிளைண்டு, நவ் ஐ சி. அவ்வளோதான் ரட்சிப்பு. ஒரு நாள் குருடனாக இருந்தேன், இன்றைக்கி பார்க்குறேன், அவ்வளோதான், முடிஞ்சது ரட்சிப்பு. ஆவிக்குரிய கண்கள். ரொம்ப குருடாக இருந்தோம்னா, ஒரு பழைய பாடல் ஒரு வரி படித்து பாடுறேன். ஒரு நாள் உந்தையை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாள் உந்தையை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா, என் மேல் உந்தையை பெரிதையா. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. அவரை கண்டுட்டோம்னா நம்ம என்ன செஞ்சுருவோம்? வெறுத்துருவோம். அவர் மீட்கப்பட்ட பாவி, நீ உனக்கு சொந்தம் அல்லவே. சிலர் சொல்கிறோம்ல, நான் அப்படி செய்ய மாட்டேன், இது எனக்கு பிடிக்கல, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசணும். அவ்வளோதான். அவரை பார்த்துட்டோம்னா நம்ம வெறுத்துருவோம். அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம நடக்க அழைக்கப்படுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார் இல்லையா, அவர் பார்த்தோன்னே ஐயோ உன்னதமானவர் என் கண்கள் கண்டதே. ஸோ அந்த அனுபவம் ஏசாயா தீர்க்கதரிசியை போல் அவரை பார்த்துட்டோம்னா நம்மளை வெறுத்துருவோம். டிஎல் மூடி என்கிற ஒரு தேவ மனிதரை பார்த்து மற்ற தேவ ஊழியர்கள் போய் கேட்டாங்களாம், உங்களுடைய ஊழியத்தின் வெற்றியின் ரகசியம் என்ன? இவ்வளோ உங்கள் ஊழியத்தின் மூலமாக நிறைய பேர் தொடப்படுறாங்களே, ரட்சிப்புகள் நடத்தப்படுறாங்களே, உங்களுடைய ஊழியத்தின் வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம், அவங்களெல்லாம் உடனே வெளியே கூப்பிட்டு போயிருக்கார். அவர் இந்த ரூமுக்கு வெளியே கூப்பிட்டு போய், வெளியே பாருங்கள், அந்த ரோட்டை பாருங்கள், பார்த்து நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னோன்னா பார்த்து சொன்னாங்களா, ஆமாம்மா நிறைய பேர் போகிறாங்க வர்றாங்க, வியாபாரி போகிறாங்க, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, போகிறாங்க, சரி சரி வாங்க. இவர் சொன்னாராம், இவர் அந்த மக்களை பார்த்துட்டு அவர் எப்படி பார்ப்பாராம், இன்று இவர்கள் மரித்தால் எங்கே செல்வார்கள், அப்படி தான் பார்ப்பாராம். ஒரு ஆளை எத்தாப்பில் வர்றாங்கன்னா, இன்று இந்த மனிதன் இறந்து போனால், மரித்தால் எங்கே போவார்? நித்தியத்துக்கு போவாரா? எங்கே போவார்? அப்போ பாரம் வந்துடும்ல. ஒரு ஆள் போனால் நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். நான் சில ஸோ அப்படி எந்த ஒரு ஆத்மாவை பார்க்கும்போது, இன்று இவர்கள் மரித்தால் எங்கே செல்வார்கள்? எப்படியாவது நம்ம சுவிசேஷம் சொல்ல முயற்சி பண்ணுறோம், நான் ஜெபிக்கிறோம், நம்ம யாரும் குறை சொல்ல, உங்களை சிந்திக்க அந்த வாஞ்சை தாகமாக இருக்கிறேன் இந்த வசனத்துக்கு பின்னால் ஒருவேளை வருங்கிறதுனால இப்படியாய் ஒரு பாரப்படுத்தினார்னா சொல்ல முடியும். அப்படி ஒரு என்னையோடு பார்த்த டிஎல் மூடி போன்ற தேவ மனிதனின் கண்கள் நமக்கு வேண்டும். அன்னை தெரசா அம்மா அப்படி தான் சொல்லுவாங்களாம், அந்த குஷ்டத்தை எப்படிமா நீங்கள் தொட்டு இது பண்ணுறீங்க? இப்போ சமீபத்தில் ஒரு அம்மா சொன்னாங்க, இயேசுவின் காயங்களைப் போல் நான் அந்த குஷ்டரோகிகளுடைய காயங்களை பார்ப்பேன், அதெல்லாம் என்னை தைரியமாக தொட முடியுது அப்படி சொல்லுவாங்க. இப்படியாக நம்முடைய கண்கள், நம்முடைய பார்வை வாஞ்சைக்கு நேராய், தாகத்துக்கு நேராய் நமக்கு வர வேண்டும் என்று அழைக்கப்படுறோம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று பார்க்குறோம். நம்முடைய ஆசீர்வாதம்னா என்னென்னா, இந்த உலக பிரகாரமான சொத்து, ஒருவேளை கையிருப்பு, படிப்பு, தாளந்து, அறிவை விட
தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு, தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஐக்கியம், அந்த அந்த நம்ம ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி தான் ஆசீர்வாதம். கடவுளுக்கும் நமக்கும் எப்படி நம்ம எவ்வளோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம், எவ்வளோ நம்ம பரிசுத்தமாக நம்மளை காத்துக்கொண்டே வருகிறோம், எவ்வளோ வாஞ்சையாக வைராக்கியமாக அதை போராடி நம்ம வாழுகிறோங்கிறது தான் ஆசீர்வாதம் அப்படின்னு ஒரு விளக்கத்தை நான் பார்த்தேன். நம்முடைய ஏக்கமெல்லாம், நம்முடைய வாழ்வின் முடிவெல்லாம் அவரோடு இருக்கணுங்கிறது தான் நம்முடைய அது ஒரு பாடலின் ஒரே ஒரு படியை வேகமாக படிச்சிடுறேன். நீர் என்னை நடத்தும் பாதை எல்லாம் பின் எட்டும் ஏனி போல் விளங்குமாம் என் துன்பத்தாலுமே மண்டை கர்த்தரே, மண்டை கர்த்தரே நான் சேரவே. நம்முடைய ஆவல் வாஞ்சை எல்லாம் அவரோட சேரணுங்கிறது தான் வாஞ்சையாக இருக்கணும். இப்போ தான் ஒரு பாட்டை முடிச்சிருக்கோம். ரெண்டாவது பாட்டு, நம்ம எப்படி வாஞ்சியாக இருக்கிறோமோ அதே போல் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களுக்காக நம்ம ரொம்ப பாரப்பட அழைக்கப்படுகிறோம். நம்ம பகுதி, நம்முடைய தேசம், உலகமெங்கும் இயேசுவை விட்டு, சத்தியத்தை விட்டு எங்கேயோ போய் கொண்டிருக்கிற தேசத்தில் நம்ம மற்றவங்களுக்காகவும் ரொம்பவும் பாரப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். டிஎல் மூடி ஐயா சொன்னது போல், ஒவ்வொரு மனிதனையும் பார்க்கும் பொழுது இன்று இவர்கள் மரித்தால் எங்கே செல்வார்கள் என்கிற காரியத்தோடு நம்ம கடந்து செல்ல அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை நம்ம வாழ்கிற இந்த பகுதி, எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உள்ள இந்த பள்ளத்தூர் பகுதியிலே, நம்முடைய ஆலயத்திலே எத்தனையோ இருக்கைகள் வெறுமையாக இருக்கும் பொழுது அதை நீங்கள் ஒரு விசுவாச கண்களோடு பார்க்கணும். அந்த எசேக்கியேல் வரும் நினைக்கிறேன், உலர்ந்த எலும்புகளை பார்த்து இது உயிரடையுமா என்று கேட்கும்போது அந்த எசேக்கியேல் சொல்கிறார், ஆண்டவரே அது உமக்கே தெரியும்னு சொல்லுவார். ஸோ நம்முடைய ஆலயத்தில் வெறுமையாக இருக்கிற இருக்கைகளுக்கு ஆத்துமாக்கள் வேணும். அநேக ஜனங்கள் வாழ்கிறாங்க, அவங்களும் உண்மை அறிஞ்சு கொள்ளணுங்கிற தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி தான் அவர் கடைசியாக ஜீவனை விடுறாரு. அப்படிப்பட்ட மக்களை நம்ம எப்படியாவது நம்முடைய ஜெபம் பண்ணுவோம். ஜெபக்குழுக்கள் நடக்குது, உபவாச கூட்டங்கள் வச்சுருக்கிறோம், ரெகுலரான நம்ம ஆராதனைகள் வைத்திருக்கிறோம். எப்படியாவது நம்ம ஜெபம் பண்ணி இந்த வெறுமையான இருக்கைகள் நிரப்பப்படணுங்கிற வாஞ்சையோடு இந்த பகுதி ரட்சிக்கப்படணும். எங்கள் ஆலயத்தினுடைய ஞானஸ்நான தொட்டி ஒரு முறை நிரப்பப்பட்டதுன்ட்டு நான் நினைக்கிறேன். சிந்திக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது, மறுபடியும் அது தண்ணீரால் நிரப்பப்படும் நாள் எது? டேட்டை கேட்டு ஜெபம் பண்ணுங்க, கெஞ்சி கேளுங்க. என்ன நினைக்கிறீங்க? ஞானஸ்நான தொட்டி அப்படியே இருக்கிறதா? ஒரு முறை நிரப்பணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு தேவையான அது எரியும் இருதயங்கள், புலம்பும் உதடுகள், சொரியும் கண்கள். எரியும் இருதயங்கள், புலம்பும் உதடுகள், சொரியும் கண்கள். ஆரவாரம் அல்ல, அலங்காரமான தோரணங்கள் அல்ல, ஒளி விளக்குகள் அல்ல, வான வேடிக்கைகள் அல்ல, வரவேற்பு பதாகைகள் அல்ல, விண்ணை முட்டும் ஆலய கோபுரங்கள் அல்ல. எரியும் இருதயம், புலம்பும் உதடுகள், சொரியும் கண்கள். அப்படியே கண்களை மூடலாமா? 2 காரியங்கள் தான். ஒன்று, நான் பரலோகத்துக்கு போகணும். நான் இந்த பரிசுத்தத்தில் பரிபூர்ணம் என்று பார்த்தோமே, பெர்ஃபெக்டிங் த ஹோலினஸ், அதை நோக்கி நம்முடைய ஆத்துமா, கிருபா ஜேசஸா என்னுடைய ஆத்மா, அதே போல் ஒவ்வொருவரும் இந்த ஆலயத்தில் உட்கார்ந்துருக்க இந்த பள்ளத்தூர் திருச்சபை முழுவதும், நம்முடைய கோட்டையூர் குருசேகரம், நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயம் முழுவதும் ஆலயத்துக்கு போகணும். 2வது, இயேசுவை ஒரு முறை கூட கேள்விப்படாத எத்தனையோ ஆத்துமாக்கள், எத்தனை ஆத்துமாக்கள் அப்பா, எத்தனை ஆத்துமாக்கள் எத்தனை முறை நடந்து செல்கிறாங்க. இங்கேயும் அங்கேயும் ஆடைகளின் நிறத்தை மாற்றிக்கொண்டு அங்கு நடந்து செல்கிறாங்க. அவங்கள பார்த்தா கண்ணீர் வரலன்னா நான் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் அல்ல. சிலுவையின் காட்சியை பார்த்த கிறிஸ்தவன் அல்ல.
தாகமாயிருக்கிறேன் வார்த்தையை உள்வாங்கின கிறிஸ்தவன் அல்ல. எத்தனை பெரிய வெள்ளிக்கிழமைகள் எத்தனை செய்திகளை கேட்டிருக்கிறேன். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை பார்த்து ஒரு சொட்டு கண்ணீர் வரவில்லை என்றால் நான் ஒரு சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்தவன் அல்ல. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், தாகமுள்ளவன் இன்னும் தாகமாகட்டும். கிருபையாய் எங்களுக்கு இரங்குவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.